தம்பி இங்க பாரு, இது அமெரிக்கால இருந்து வந்த மெசேஜ். அமெரிக்கால இருந்து வந்த மெசேஜுக்கு மோடி அரசு அவருக்கு பந்தோபஸ்து கொடுத்துருக்கு. இதை இல்லைன்னா மோடி அரசால அமெரிக்கால தான் இப்ப அவங்க கட்சியை இயக்குறதே அமெரிக்காவுடைய தொண்டு நிறுவனம் தான், புரிஞ்சுக்கோங்க. ஆதவா அர்ஜுன் ரெட்டி இருக்காரு, அவரு செட்டப் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்றாரு, பண்ணிட்டு போறாங்க. இப்ப என்ன இருக்கு, நாய் வளம் போனான்னா இடம் போனான்னா கடிச்சிச்சுன்னா அன்னைக்கு நம்ம பார்த்துப்போம். அது வந்து விஜய நாய்க்கு எல்லாம் சொல்லாதீங்க. அந்த ஒரு சூட்கேஸ் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுதான் இல்ல, அதையாவது ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்க. அப்படி என்ன திட்டு இருக்கு? நம்ம முதல்வருக்கு ரோட்ல குறுக்கிடுனா மாடுக்கிட்டு போனா தான் உண்டு. எதுக்கு அம்மா போலீஸ் அத்தனை வண்டி? இவ்வளவு சர்டிபிகேட் பண்ணும்போது தேவையில்லாத ஒண்ணுதான். எப்ப திருந்துவீங்க? நாங்க திருத்தி ரொம்ப வருஷம் ஆச்சு. டிவிக்கு ஒரு விளக்கம் சொன்னாரு, அதெல்லாம் அண்ணா தப்பா? அது தப்பா? நான் சொன்னது தப்பாங்க? எனக்கு எவன் கூட போனாலும் எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன, பேசாம போ பாருங்க. ஜெகதீசன் பாண்டியன் அவர்களே நீங்க தான் வந்து இயக்குற மாதிரி நாம் தமிழர் தம்பிமார்கள்லாம் பேசுறாங்க. யார்? காமாட்சி நாயுடு இல்ல, திமுக. ஆமா, நாங்க தான் இயக்குறோம். இப்ப என்ன அதுக்கு? நாங்க அப்படிதான் ஏற்கனவே தமிழ் தேசியம் நாங்க அப்படிதான் பண்றோம். ஒரு கட்சியை உடைக்கணும்னா நாங்க அப்படித்தான் பண்ணுவோம். முடிஞ்சா எங்க கட்சியை உடைச்சு பாரு, போ வேலையை பாரு. கட்சியா இருந்தா பரவாயில்ல, உடைக்கலாம். கட்சி அதாவது என்ன சொன்னீங்க? இந்த வார்த்தை கிடைக்க சொல்லுங்க சார். ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன சொன்னேன்? இல்ல ஏதோ உடைப்புன்னு தான் சொன்னீங்க தம்பி. இங்க பாருங்க, இறைவன் என்ன படைச்சது இப்படி கையேந்த வைக்கல. இதுவரை இந்த நிமிடம் வரை என்ன கையேந்த வைக்கல. கையேந்த வைக்க நான் கொடுத்துதான் பழகி இருக்கேன். ஐயா, பூ பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்னு. ஆமா, பொண்ணெல்லாம் திரும்ப ஒரு இடத்துல வைக்கிறாங்க. பூவை கூட எத்தனை உங்ககிட்ட வைக்கல. என்கிட்ட பூவையும் வைக்கல, இன்னொன்னையும் வைக்கல. இல்ல இன்னொன்னு என்னது? தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு. நான் 3 எழுத்து வார்த்தை. ஏங்க உங்களுக்கு வேற நல்ல வார்த்தையே கிடைக்காதா? இல்ல நீங்க இது இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகள். நீங்க ஒரு மூத்த தலைவர் பேசலாமா? எப்படி? எங்க மூலதனமே அதாங்க. அதை பேசாம நாங்க எப்படி இருக்க? அது அவங்க ஐயா கலைஞர் வந்து குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சார்ந்த முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார், விஜய் அவர்களுக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது வந்து எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த KP முனுசாமி அவர்கள் கேட்டிருக்கிறாரு, தங்கள் பசம் விழுப்பதற்காக இப்படியான ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் சிலர் திரு சீமான் அவர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, ஒரு மாநில கட்சியாக உருவத்திருக்கார், அவர் ஒரு பெரிய தலைவர், அவருக்கு ஏன் வழங்கப்படவில்லை, திருமாவளவன் அவர்களுக்கு ஏன் வழங்கப்படவில்லை, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஏன் வழங்கப்படவில்லைன்னு சொல்லி பல தலைவர்கள் ஒப்பிட்டு திரு விஜய் அவர்கள், அதாவது தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு அண்ணாதுரை அவர்கள் ஒரு மோந்திரத்தை பரிசீலித்தாராம். மிக சிறப்பாக கருணாநிதி செயல்பட்டார். உடனே கூட இருக்க இன்னொருத்தர் கேட்டாரா, என்னங்க நாங்க தானே பண்ணோம், அவர் தாங்க பண்ணாரு, ஏதாவது நீ ஒன்று வாங்கி கொடு, நாங்க போட்டுக்கிறோம் போடுறோன்னாங்களாம். அந்த மாதிரி வேற என்ன சொல்றது? இப்ப எல்லாரும் இதுல வந்து ஒரு தம்பி இங்க பாரு, இது அமெரிக்கால இருந்து வந்த மெசேஜ். அமெரிக்கால இருந்து வந்த மெசேஜுக்கு மோடி அரசு அவருக்கு பந்தோபஸ்து கொடுத்துருக்கு. இதை இல்லைன்னா மோடி அரசாலும் அமெரிக்கால தான் இப்ப அவங்க கட்சியை இயக்குறதே அமெரிக்காவுடைய தொண்டு நிறுவனம் தான், புரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த விஜய் அவர்கள் வந்து ஒரு இதுக்கு போறேன்னு சொன்னார் இல்லையா, ஒரு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம். அப்பொழுது ஒரு ஆடியோ வந்து வெளியாச்சு, ஏதோ முட்டை வாங்கி வைக்கிறேன் வந்து ஹீரோ நாமக்கலுக்கு போய் லாரியில வாங்கி வந்து வாயில அது வந்து திட்டமிட்டு. இப்போ கூட ஒருத்தர் போயிருக்காருல்ல, ஏற்பாட்டாளர், ஆர்கனைசர், பேர் என்னது, தேர்தல் வியூக வகுப்பாளர். அந்த வியூகங்கள் இதுவும் ஒண்ணு. அப்பயே அது பல பேர் சொன்னாங்க, ஏதோ சீன் போடுறானுப்பா பாதுகாப்பை உறுதி பண்ணுவதற்கு. ஏன்னா அவங்க செட்டப் தான் சார், முட்டை எரியுதுங்கிறத அவங்க செட்டப் பண்ணி.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சினிமா ஹீரோலாம் இருக்காங்கல்ல, மக்கள் Promotion. ரசிகர்கள் போய் அணுக முடியுமா ஈஸியா? ப்ரொமோஷன் ஷூட்டிங்லயே ஒரு சிலர் தான் போட்டோ கட்ட எடுத்துப்பாங்க, ஒரு சிலர்லாம் டக்குன்னு கிட்ட ஷூட்டிங். கூட நெருங்க விட மாட்டாங்க. ஆமா, ம். ஷூட்டிங் கட் சொன்ன உடனே நேரா அடுத்த செகண்ட் ம், ம், கேரளாவில் தானே இருப்பாங்க. அந்த மாதிரி சில கேரக்டர்கள் இருக்கும். ம், ம். அந்த மாதிரியாக இருக்கிற கேரக்டர்கள் விஜயும் ஒருத்தர். அவர் வந்து இந்த கூட்டம் பண்றத ஒரு படத்துல நம்ம வடிவேல் சொல்லுவல, கிரௌடுன்னா எனக்கு அலர்ஜி அப்படின்னு, அந்த மாதிரி மேபி அலர்ஜியா கூட இருக்கலாம். அதை சிலர் தடுப்பு இன்னொன்னு சொல்றாங்க, அவர் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல வந்து ஆளுநர் அவர்களை சந்தித்த பொழுது இந்த பல கோரிக்கைகள்ல எந்த கோரிக்கையும் முன்வைத்தார் அப்படின்னும் சில தகவல்கள். சார், இப்ப எங்களுக்கு எல்லாம் பல கொலை மிரட்டல், பல அட்டம் எல்லாம் நடந்தது. எங்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துறாங்களா? லூசு போயிற மாதிரி ஆகணும். அதனால இது எல்லாமே செட்டப் தான் சார். இன்னும் அவங்களா கிரியேட் பண்ணிக்கிறது தானே. இப்போ ஒரு சிலர் அவங்களா ஏதாவது பண்ணின்னு எனக்கு திருட்டு இருக்குன்றாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதான் கண்ணா, வேற ஒண்ணும் இல்ல. அந்த நான் ஏற்கனவே சொன்னதான், கத்தலிக்கினுடைய அந்த சபையினுடைய செட்டப் தான் இது. ரெண்டாவது, அவர் ரெட்டியாரு இப்ப அங்க போய் இணைஞ்சிட்டாரு, பிசிகால இருந்து அங்க போயிட்டாரு. அத அர்ஜுன் ரெட்டி, ஆதவ அர்ஜுன் ரெட்டி இருக்காரு, அவரு செட்டப் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்றாரு. பண்ணிட்டு போறாங்க. இப்ப என்ன இருக்கு, நாய் வளம் போனான்னா இடம் போனான்னா கடிச்சிச்சுன்னா அன்னைக்கு நம்ம பார்த்துப்போம். அது வந்து விஜய் நாய்க்கு எல்லாம் சொல்லாதீங்க. அத நான் யாரு சொன்னேன்? இல்ல ஒப்பிட்டு என்னத்தை ஒப்பிட்டு சொன்னேன்? நாய் வளம் போனான்னா இடம் போனான்னா நம்மளை கடிக்காம போதான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதுக்கு என்னத்துக்கு விஜய் எதுக்கு இருக்கிற? சரி, இப்போ தமிழக அரசு வந்து நம்மளுடைய தலைவர்களை வந்து உரிய முறையில் வந்து பாதுகாப்பு கொடுக்குதா? நம்ம தமிழக உளவுத்துறை இப்போ மூர்த்தி சாரே சொல்கிறாரு, எனக்கு எவ்வளோ அச்சுறுத்தல்கள் வருது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மூர்த்தி மாதிரியான பல தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, பாதுகாப்பு குறைபாடுகள்லாம் ஏற்படுது. ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலைக்கு பிறகு நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம், திரு சீமான் அவர்கள் தன்னை சுற்றி பல அடுக்கு பாதுகாப்பை வந்து ஏற்படுத்தி கொண்டார் அப்படின்னு அவரே ஏற்படுத்தி கொண்டார். சார் ஒருத்தர் பொது வழியில் பேசலாம், சீமான் மீது பெட்ரோல் கொண்டு வீசுவேன், என் மீது என்ன பெட்ரோல் கொண்டு வீசப்பட்ட வழக்கு இருக்கு, நாங்கெல்லாம் குண்டு செஞ்சோம். ஈரோடு கிழக்குல கட்சியா இருந்தா வந்து நாங்க ஏற்கனவே பழக்கப்பட்டவர்கள் அப்படி இப்படின்னு மிரட்டினா சார். மிரட்டுறான்னா சொன்னா அது ஸ்டேட்மெண்ட் மிரட்டுற மாதிரி தானே. இவரு குண்டு போடுவாங்க. விஜய்க்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தது ஒன்றிய அரசு, மாநில அரசு சரியா? மாநில அரசு பந்தோஸ்து வேணும்னா முறைப்படி திரு சீமான் அவர்களை உயர் நீதிமன்றத்துல ஒரு மனு கொடுத்து, இதே சார் உங்க முதல்வரோ இல்ல துணை முதல்வர் மீதான் ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டான்னா அவன் விட்டுருவீங்களா? அப்ப உங்களுக்கு ஒரு உயிரி, மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு உயிரா? இல்ல, திரு சீமான் அவர்களுக்கு ஏன் வந்து காவலர்கள் பாதுகாப்புல ஈடுபடலைங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதத்தான் சொல்றேன், சீமான் அவர்களை ஒரு பெட்டிஷன் கொடுத்தா ஹைகோர்ட்ல கேட்டு எனக்கு பாதுகாப்பு வேணும்னு போலீஸ் கொடுக்காது சார். கோர்ட் மூலியமா தான் சார் வாங்க இயலும். அது போலீஸ் கொடுக்காத பட்சத்தில் தான் கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் வாங்கணும் சார். நீங்க இப்ப வந்து அவர்கிட்ட மாப்பிள்ளைகிட்ட நானே பேசும்போது பேசியிருக்கேன் சார். அவரு என்ன சார் நீங்க வெடிகுண்டு போடுவேன், பெட்ரோல் குண்டு போடுவேன் அப்படி சொன்னா வீட்டை சுத்தி போலீஸ் நிக்குது சார். அவனுக்கு பாதுகாப்பா? அவன் பாதுகாப்பு இல்ல, அவன் போட்டக்கூடாதுன்னு அவனை வந்து புடிச்சு வச்சிருக்காங்க. பெட்ரோலை விற்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். இல்ல, தமிழக உளவுத்துறையாவது இங்க உள்ள தலைவர்களை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை நடந்திருக்காது, துப்பாக்கியை வந்து நம்ம பறிமுதல் செஞ்சு துப்பாக்கியை எலெக்ஷனுக்கு பிறகு நம்ம கொடுத்துருப்போமே அப்படிங்கிறதான கேள்வி எழுப்புறாங்க தலைவர்கள். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் துப்பாக்கி வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்து வாங்கணும். அது கூட சட்ட அறிவு. உளவுத்துறை பலமுறை வந்து அவரை வந்து எச்சரிச்சிருக்கு, உங்க உயிருக்கு வந்து அச்சுறுத்தலான சூழ்நிலை இருந்திருக்குன்னு சொல்லி. அப்ப உளவுத்துறை வந்து அவரை பாதுகாக்க தவறி விட்டது தானே இதன் மூலியமா தெரிய வருது. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, வேற ஏதாவது இல்லையா கேட்கறதுக்கு? இதுதான் இருக்கும். அவன் போனது அந்த ஆளு ஒரு உயிர் போச்சு, அந்த ஆளு வச்சு இப்ப எத்தனை என்கவுண்டர் போச்சு, அதாவது மாநில அரசை பொறுத்த மட்டும் நீங்க நீதிமன்றத்தின் வாயிலாக காவல்துறை வேணும் எங்களுக்கு பந்தோஸ்துக்கு அப்படின்னு ஒரு பெட்டிஷனை கொடுக்குறோம். அந்த பெட்டிஷன் மீது நடவடிக்கை இல்லாத சார் நீதிமன்றம் போறோம். இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு. இப்ப உதயநிதி அவர்களுக்கே ஒரு திட்டம் வருது சார், அவர் வந்து பெட்டிஷன் கொடுத்தாதான் இல்ல நீதிமன்றத்துக்கு போய் அவர் வந்து வாங்கிட்டு வந்தாதான் அப்படின்னு சொல்லுவீங்களா? அது அமைச்சர்ல வந்து சில நடிகர்கள் சில பிரச்சனை கூட போலீஸ் போறது இல்லையா? யாருக்கு? அமைச்சருக்கு நடிகைகள்லாம் அப்படி எல்லாம் பந்தோஸ்து கிடையாது. கூட்டமா சரி, நம்ம முதல்வர் போற, நம்ம முதல்வருக்கு என்ன திட்டம் இருக்கு? முதல்வருக்கு திட்டம் இருக்குன்னா அந்த கொடுக்கலங்க. ஜனாதிபதி அதாவது பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கிற சற்றேறக்குரிய அந்த ப்ளூ
அது சார், அது தவிர அது கூட இருக்கிறாங்க. அந்த ஒரு சூட் கேஸ் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதாங்க இசாட் பிரிவுங்க. அதுதான் இல்ல, அதையாவது ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்க. அப்படி என்ன திட்டு இருக்கு? நம்ம முதல்வருக்கு ரோட்ல குறுக்கிடுனா மாடு கிடு போனாதான் உண்டு. எதுக்கு அம்மா போலீஸ் அத்தனை வண்டி சொல்லுங்க? என்ன ஐயா 22 கான்வாய் இல்ல அது எனக்கு ஏற்புடையது இல்ல மூர்த்தி. தேவையில்லாம அந்த காலத்துல காங்கிரஸ்காரன் காலத்துல தான் சொல்லுவாங்க ஒரு முளத்துக்கு ஒரு போலீஸ்காரன் நிக்கிறான்னு. இப்ப இங்க நேத்துக்கு எனக்கு ஒரு 100 மீட்டருக்கு ஒரு போலீஸ் நிக்குது. அந்த வெயில் காலத்துல தேவையில்லாம நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு இது வேண்டியது. அப்படி ஏதாவது இங்க அசம்பாவிதங்கள் நடந்திருந்தாலும் அது ஒரு அர்த்தம் இருக்கு. இல்ல இப்ப நீங்களே இவ்வளவு சர்டிபிகேட் பண்ணும்போது தேவையில்லாத ஒண்ணுதான். எப்ப திருந்துவீங்க? நாங்க திருந்தி ரொம்ப வருஷம் ஆச்சு. மூர்த்தி சார், இப்போ சில தினங்களுக்கு முன்னதாக திரு சீமான் அவர்கள் விஜய் அவர்களை வந்து விமர்சிச்சிருந்தாரு. பணக்கொடுப்பு உள்ளவங்க தான் இந்த மாதிரி வியூக வகுப்பால தான் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து அறிவு இருக்கு, எனக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்ல அது குறித்து என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா, இப்போ ஜெகதீச பாண்டியன் முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வந்து ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறாரு. கட்சியினுடைய நடவடிக்கைகள், அறிக்கைகள், தேர்தல் பிரச்சாரங்கள், ஆர்ப்பாட்டம், போராட்டம், அவர் என்ன பஞ்ச் டைலாக் திரு சீமான் அவர்கள் பேசுகிறார், இவை அனைத்துமே வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி இப்போது வந்து உடைச்சிருக்காரு. உணர்ச்சி நம்ம வந்து இப்போ இளைஞர்கள் பட்டாளம் வந்து திரு சீமான் அவர்கள் மத்தியில இருக்கு. அவர் வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக பார்த்திருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து எல்லாரும் அறிவிச்சிருக்கோம்னா இப்படியான ஒரு குண்டதுக்கு போடுறாரு சார். நான் என்ன சொல்றேன், முரசொலியில் கலைஞர் எழுதினார். கலைஞரை உட்காந்து ஒரு ரீதியா எழுதுறாங்க. வேற என்ன சார், இப்போ தலைவர்களுக்கு பல இது இருக்கு சார். இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் அதில் வரணும்னா அது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறதுக்கு எல்லாரும் இருப்பார்கள். இப்போ நான் என்ன சொல்றேன், அண்ணா ஜெகதீச பாண்டியன் நம்ம அண்ணன் தான். சரி, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி உதயநிதி கிட்டயோ இல்லை நம்ம முதல்வர்கிட்டயோ ஒரு பேப்பரை கொடுத்துரும்னா அதில் டெலிவரி பண்றதுக்கான விஷயம் இருக்கணும் இல்லை சார்? சொல்லுங்க. இப்போ சீமான் எப்பயாவது எழுதி வச்சு படிக்கிறாரா? அப்படி ஸ்கிரிப்ட் இவர்கள் எழுதி கொடுத்தால் எப்படி மனப்பாடமா ஒரு வரி பை வரி பேச முடியும் சார்? எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு 3 மணிக்கு. 5 மணிக்கு அது எனக்கு எப்படி தெரியும்? நான் அதை போய் பார்த்தா தானே தெரியும். நான் என்ன பண்ணுவேன், இப்போ அண்ணாமலை என்ன வந்து ஏதோ ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு, அது என்னன்னு பார்த்து சொல்லிப்பாருன்னா அதுல இருக்கிற ஒரு முக்கியமான கண்டென்ட்டை என்ன எது சொல்லியிருக்காரு எதுன்னு சொல்லியிருக்காருண்ணே, எப்போ இதுக்கு யாராவது கவுண்டர் கொடுத்துருக்காங்களாப்பா அப்படின்னா என்ன இந்த மாதிரி கவுண்டர் கொடுத்துருக்காங்கண்ணே, சரி ஓகே அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. 24 மணி நேரமும் இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படியோ பார்த்துருக்கு. இது எல்லா கட்சியிலும் இயல்பா நடக்குது. இல்ல வியூக வகுப்பாளர்கள் நம்ம எங்க வந்து எதிர்க்கிறோம்னா, அதாவது தேர்தல்ல வந்துங்க இந்த இப்ப நாம இந்த மண்ணோடும் மக்களோடும் இருக்கிறோம். எவ்வளவு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாத வந்து இவனுக்கு 300 ரூபா கொடு, அவனுக்கு 200 ரூபா கொடு, இவனுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி காட்டு, இவனுக்காக குல்லா போடு, இவனுக்காக தலையில அதை வை இதை வை, இப்படி நட அப்படி பாடு இப்படி ஓடு அப்படின்னு சொல்றாங்க. உன் ப்ராடக்ட என் குணம் அறிந்து என் நோக்கம் அறிந்து என்கிட்ட கொண்டாந்து சேர்க்கிறான்ல. ஆனா உனக்கு தானே என்னோட நோக்கம் தெரிஞ்சிருக்கும். நான் இந்த ஊருக்கு குடிமகன், நீ என் கூட சேர்ந்து வளர்ந்தவன், நீ என்னை புரிஞ்சதை விட ஒருத்தன் காசுக்காக வர ஒருத்தன் என்னை கவர் பண்றதுக்கு சரியா வேலை செய்யறான்ல. அதுல இருந்து அவங்க மீது நம்ம வந்து எரிச்சல் போடுறோம். இப்போ பிரசாந்த் கிஷோரை கொடுத்து 450 கோடி 350 கோடி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி கலைஞர் அவர்கள் இருக்கும்போது எதுவும் நடக்கல. அப்போ உன் வீட்டு மக்களை உன் நாட்டுல இருக்கிற மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் வந்து இதை வந்து இந்த வேலையை செய்யறாங்க, இந்த கனெக்டிங் பீப்புள் அந்த வேலையை செய்யறாங்க. அதுல அவர் எதிர்ப்பாரு. இப்ப நம்ம இருங்க சார், இப்போ நம்ம கேமராமேன் இருக்காரு சார், அவருக்கு என்ன சம்பளம்னு உங்களுக்கு தெரியும் சார். இப்போ நீங்க என்ன 1 மணி நேரம் இருக்கீங்களா, திடீர்னு போய் நேரம் என்ன வாங்க உள்ள போய் 500 ரூபாய் என்ன ஒரு டீ குடிச்சு வருவோம், நிறைய அந்த டீ 10 ரூபாய்க்கு இங்க கிடைக்குது, 12 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்படின்னா 25 ரூபாய்க்கு சில டீ எல்லாம் நல்ல டீ எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல. பணம் கொழுப்பு உணவு போய் 500 ரூபாய்க்கு டீ குடிக்கிறேன் இயல்பா சொல்லுவேன். அந்த மாதிரிதான் இந்த மாதிரி இந்த தேர்தல் ஏற்பாட்டாளர்களை வைத்து நீ வந்து பண்றது பண கொழுப்புன்னு சொன்னாரு, இயல்பா சொன்னாரு. அவர் குத்தமா அதுக்கு வந்து திரள் இது அதுல என்ன தப்பு இல்லங்க மூர்த்தி, நான் என்ன கேக்குறேன், அது என்னடா தப்பு? என்ன தப்பு? அவரு எதிர்த்து பேசியிருக்காரு இல்லையா? ஜான் ஆரோக்கியசாமிங்கிறவர் வந்து
அவர் ஜஸ்ட் ஒரு தொகுப்பாளர் தான். பட் இவன் அப்படி கிடையாது. இவன் வந்து 500 கோடி 750 கோடி ரேட் பேசி வந்தான். 750 கோடி படியல வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான், ரிட்டர்ன் ஆயிட்டான். அவன் இல்ல இங்க விடு. இப்ப அவன் இல்லப்பா. இப்ப அவங்க இல்ல. இப்ப அமெரிக்கால இருந்து வேற ஆளு வர்றான், பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. புது தகவல் எல்லாமே காமச்சையா வந்து ஒரு தரவு சொல்றாரு. விஜய் எந்த விவகாரத்தாலும் அமெரிக்கா, கிறிஸ்தவ மிஷினரி அல்லது கேத்தலிக்கு இங்க இருந்துதான் ஐயா அந்த 3 வார்த்தையில சுத்தி டிவிக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. ஆமா அதெல்லாம் அண்ணா அறிவு தப்பா. அது தப்பா? நான் சொன்னது தப்பாங்க. எனக்கு எவன் கூட போனாலும் எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன பேசாம போ பாருங்க. அந்த அண்ணா அறிவாலய ஸ்னீசிங் டாக்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, மோப்ப நாய்கள் வச்சு இதை மோப்ப பிடிக்கிறது இது. அதனால அவருக்கு ரகசியமா கசி விடுவாங்க. அவர் வெளியில வந்து மீடியாவில் சொல்றாரு. இல்ல இப்போ ஜெகதீச பாண்டியன் இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஜெகதீச பாண்டியன் இயக்குவது யார் அப்படிங்கிற ஜெகதீச பாண்டியன் எத்தனை ஆண்டு காலமா சீமான் அவர்களோட பயணிச்சாரு. இப்ப கடைசியா நடந்த நாடாளுமன்ற தேர்தல கூட இந்த தொகுதியில வந்து அவர் போட்டி போட்டார். கள்ளக்குறிச்சி தொகுதியில போட்டி போட்டாரு. சில கருத்து வேறுபாடுகளால பிரிகிறாங்க. அதனால அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் செல்லாது வேற சப்ஜெக்ட் போ. இல்ல சார், வியூக வகுப்பாளர் இது வரைக்கும் அவர் எதிர்த்துட்டு வந்தாரு. நான் திடீர்னு வந்து அவரே ஜான் ஆரோக்கியசாமி வந்து தன்னுடைய அட்வைசரா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி திரு ஜெகதீசபாண்டியன் இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா, கலவ குரல் ஏற்றாரு அப்படின்னா, இது வந்து மறைமுகமா ஆளுங்கட்சிக்கு அவர் வந்து உதவுகிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நாம் தமிழர் தம்பி மாறி. ஜான் ஆரோக்கியசாமி யாரு? ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஜெகதீச பாண்டியன் பத்தி தான் கேட்கிறாரு. இல்ல அவரு ஜான் ஆரோக்கியசாமி திரு சீமான் அவர்களுக்கு ஆலோசனை பண்ணாருன்னு சொல்றாரு இல்லையா, அவர் யாருன்னு கேக்குறாங்க. அவர் ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசரா இருந்திருக்கலாம். முன்னாடி பாமகவுக்கு பண்ணியிருக்காரு, பல கட்சிகளுக்கு பண்ணியிருக்காரு. பாமகவுக்கு அவர் அட்வைஸ் பண்ணாரு. அதே மாதிரி அங்க பாமகல இல்ல. இப்ப மாப்பிள்ளைகிட்ட வந்து கொஞ்ச நாள் அட்வைஸ் பண்ணாரு. இப்ப நாடாளுமன்ற யார் அத்தன்டிக்கா யார் பார்த்தா சரியா, நாடாளுமன்ற தேர்தல்ல வியூ வகுப்பாளர் எல்லாம் கிடையாது. அவரு சில பிளான் கொடுத்தாரு. அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுது, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாயான்னு அனுப்பிச்சுட்டாரு. அவ்வளவுதான் விஷயம். ஜெகதீசன் பாண்டியன் அவர்களே நீங்க தான் வந்து இயக்குற மாதிரி நாம் தமிழர் தம்பிமார்கள் எல்லாம் பேசுறாங்க. யாரு? காமாட்சி நாயுடு இல்ல, திமுக. ஆமா, நாங்க தான் இயக்குறோம். இப்ப என்ன அதுக்கு? ஓஹோ, நாங்க அப்படிதான் ஏற்கனவே தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை நாங்க அப்படிதான் பண்றோம். ஒரு கட்சியை உடைக்கணும்னா நாங்க அப்படித்தான் பண்ணுவோம். முடிஞ்சா எங்க கட்சியை உடைச்சு பாரு. ஓ, வேலையை பார்த்து கட்சியா இருந்தா பரவாயில்ல, உடைக்கலாம். கட்சி அதாவது என்ன சொன்னீங்க? இந்த வார்த்தை கடைசியா சொல்லுங்க சார். ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன சொன்னேன்? இல்ல ஏதோ உடைப்பேன்னு தான் சொன்னீங்க சந்தி. இங்க பாரு, அரசியல் கட்சியில ஆமக்கண்ண அரசியல் கட்சி எங்களை எதிர்த்து வசைபாடினாலோ அல்லது எங்களை எதிர்த்து தேர்தலை சந்திக்கும் போது அந்த கட்சியை வந்து நாங்க வளர விட மாட்டோம். அதற்கு தேவையான வேலைகளை செய்து உடைக்கத்தான் பார்ப்போம். இதுல வந்து இது நாங்க மட்டும் இல்ல, எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யக்கூடிய வேலைதான். இந்த மொல்லமாரி தனத்துக்கு பேர் வந்து அரசியல் சதுரங்கம், சாணக்கியத்தனம். அப்படி கூட இப்போ சொல்லுவாங்க தரவுகளோட தேமுதிக உடைத்ததுல பங்கு யாருக்கு இருக்கு? நான் ஒரு 50 லிஸ்ட் வச்சிருக்கேன். நான் நிறைய நம்ம சேனல் கூட சொல்லியிருக்கேன். அந்த காலத்து திருவாரூர் இல்லன்னு சொன்னா தானே நீ அதை பத்தி கவலைப்படணும். வெளிப்படையா நீங்க தான் பேசுறீங்க. வெளிப்படைதான். இங்க பாரு, நாங்க வந்து வளர விட மாட்டோம். இதே விஜயும் வளர எங்க கூட்டணி வளரணும், எங்க கூட்டணிக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணுவோம். இந்த முறை எங்களுக்கு அவங்களே எதிர்பார்த்தாலும் ஆமா. இப்போ இது என்ன அளவுகோல் தெரியுமா? இல்ல சார், இப்ப இது எந்த அளவுக்கு வேற முன்னுக்கு பின் முரணா இருக்கு பாருங்க. நீங்க திமுகவினர், நீங்க என்ன சொல்றீங்க? எங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களை உடைப்போம், அவங்க சுக்குநடா ஆக்கும் அப்படின்றீங்க. இதே நம்முடைய உங்க திமுக இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி போன்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில அண்ணனுக்கு எதிராக யாராவது அதிகமா கிளாப் வாங்கிட்டாலே அண்ணன் வந்து அவனை வந்து மட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு அந்த மீனக்கார பொண்ணு அந்த காளியம்மா, அது என்னன்னாங்க? என்ன சார், அதான் பிசுறு ஆச்சு இல்ல, அந்த பிசுறு என்ன ஆடியோ யார் சார் லீக் பண்ணது? அது சொல்லுங்க சார். இந்த வேலையெல்லாம் வச்சு கூடாது. அந்த அம்மா எவ்வளவு உண்மையா நேர்மையா தான் சீமானுக்கு பாடுபடியாச்சு. இப்ப மைக்கில் வந்து இவர் திமுக பத்தி ஆஹா ஓன்றார்ல, மைக் ஆப்பட்டா ஐயாவும் கழுவி ஊத்துறாரு.
அன்அபிஷியலா அது மாதிரி பல விஷயம் பேசி ஏங்க நான் எதுக்கு திமுக கழுவி ஊத்தணும்? எனக்கு ஒண்ணும் திமுக எப்படி? எதிர்பார்ப்பு இல்லாத ஆளு நானு. எதிர்பார்ப்பு இருந்தா தான் அங்க என்ன வரும்? கேமரா முன்னாடி தான் மனசாட்சி எல்லாம் சார் பேசுறாங்க. இங்க பாருங்க, மனசாட்சி இருக்கு இல்லைங்கிறது விஷயம் இல்லைங்க. எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல எந்த விதமான எதிர்பார்ப்பு கிடையாது. ஏன் செய்ய மாட்டாங்கன்ற நம்பிக்கை செய்யறாங்க செய்யல பத்தி கவலை இல்ல சார். எனக்கு செய்யறாங்களா அதை மட்டும் சொல்லுங்க. எது வாங்கி திண்டு நம்பிக்கை துரோகம் பண்ணுவீங்க நீங்க. எது இங்க பாருங்க, இறைவன் என்ன படைச்சது இப்படி கையேந்த வைக்கல. இதுவரை இந்த நிமிடம் வரை என்ன கையேந்த வைக்கல. கையேந்த வைக்க நான் கொடுத்துதான் பழகி இருக்கேன். ஐயா பூ வைக்க பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்னுவாங்கல்ல. ஆமா, பொண்ணெல்லாம் திரும்ப ஒரு இடத்துல வைக்கிறாங்க. பூவை கூட எத்தனை உங்ககிட்ட வைக்கல. என்கிட்ட பூவையும் வைக்கல, இன்னொன்னையும் வைக்கல. இன்னொன்னு என்னது? தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு. நான் 3 எழுத்து வார்த்தையா நினைச்சேன். ஏங்க உங்களுக்கு வேற நல்ல வார்த்தையே கிடைக்காதா? இல்ல நீங்க இது இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தை இல்ல. நீங்க ஒரு மூத்த தலைவர் பேசலாமா? எப்படி? எங்க மூலதனமே அதாங்க. அத பேசாம நாங்க எப்படிங்க இருக்க முடியும்னு. அது அவங்க ஐயா கலைஞர்ல இருந்து. இப்ப அண்ணா, அதுக்கு முன்னாடி அண்ணாதுரை, அதுக்கு முன்னாடி ராமசாமி பெரியார். ஏன் உனக்கும் அந்த நடிகைக்கும் ஏதோ இல்லாம? ஆமா ஆமா, அவனும் படித்தாண்டா பத்திரி இல்ல, நானும் விட்டு தரத முடியல இல்லை, அந்த மாதிரி பதில் பேசி வந்தவங்க இல்ல. ஏங்க மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்குன்னு சொன்னது தப்பா? ஆமா ஆமா, எல்லாருக்கும் தான் அது இருக்கு. அப்புறம் என்ன, அதுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்குல்ல. அதுக்காக அடுத்த காம்பவுண்ட் வாழ ஏறி கூச்சாதாங்க தப்பு. ஓட்ட போட்டு உள்ள போனா தப்பு இல்லையா? எதுவா இருந்தாலும் அடுத்த பிரைம் மனை நோக்கான்னு சொல்லி இருக்கான். பிரைம் மனை நோக்கா திருவள்ளூர் இருந்தும் கூட ஆமா சொன்னாரு. தைரியம் தான் நீ இப்படி சொல்லுவியா? அதுக்கு நேர் எதிராக நாங்க நடக்கிறோம். திரு பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறாரு. பெரியார் என்ன பேசினாரு? யாரு என்ன அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு ஒரு அம்மாவே பேசிருக்கு. இப்ப காணொலியில காட்டினாரு ஐயா கொஞ்ச நேரத்துக்கு. இங்க பாரு, இப்ப என்ன இருக்கு உங்களுக்கு வழிகாட்டியா? இந்த பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இப்ப மனசு ஒப்புரவள்ளி 2 பேரும் சேர்ந்து வாழலாம், திருமணம் செய்து இல்லாம. சரி, எந்த விதமான பைண்டிங்ஸ் இல்லாம வாழலாம், பிரிஞ்சிடலாம். பிடிக்கலன்னா பிரியலாம், பிடிச்சுட்டா வாழலாம். அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு இந்த கான்செப்ட் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இப்படி எடுத்திருப்பேன். மலேசியால இந்த கான்செப்ட் இருந்துச்சு. மலேசியால இந்த கான்செப்ட் இருந்துச்சு. சத்தியப்பிரமாணம் நானே நினைச்சேன். அப்ப என்னடா 6 மாசம் வழியா அமர்த்தி கூட இருந்தாதான். அதுக்கப்புறம் அது வந்துடுச்சான். அதை இன்னொருத்தன் அது கூட வாழ்ந்துட்டு இருக்கானா. இப்படியுமா வாழ்ந்தாக்க அதுக்கு திருமண பந்தம் என்ன இருக்கு? கூட மலேசியா பயணத்தை மேற்கொண்டார். மலேசியா பயணத்துக்கு பிறகுதான் இந்த மாதிரி சிந்தனை இருக்கலாம். ஏன்னா சில நடக்கிற நடைமுறையை பார்த்து தான் சொல்றேன் நான். எனக்கு தெரியும் 40 வருஷம், புரிஞ்சுக்கோ. 40 வருஷத்துக்கு முன்னாடியே மலேசியால ஒரு என்ன தோணுச்சு அப்ப இல்ல, என்னங்க இந்த மாதிரி கூட நம்ம இருக்கலாம்னு. ஆமா,